மற்றவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து இவரால் தாங்கிக் கொள்ள முடியுதில்லை. இவர் யார்? இவர் முதலாளி, இவர் தொழிலாளி, இவருக்கு இத்தனை கடை, இவருக்கு இத்தனை வாகனம், இவர் இப்படி அப்படி, இவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்கணும், பிறகு இப்படி ஆகணும். நாங்க வசதி வாய்ப்பை தந்து பெருமை அடிக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? எல்லாம் சோதனை. எவ்வாறு நன்மைகள் பாவங்கள் அளிக்குமோ இதே போல சில பாவங்கள் இருக்குதே, அந்த பாவங்கள் எம்மால் நிகழ்ந்தால் நாம் வாழ்வில் செய்த நல்ல அமால்கள், இபாதாத்துகள், திக்ர் திலாவத்துகள், நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருந்தோமோ அவைகளை எல்லாம் அந்த பாவம் அழித்துவிடும். அது ஒரு பயங்கரமான பாவம். இன்று எம்மில் அதிகமானவர்கள் அந்த பாவத்தை தெரிந்தும் தெரியாமலும் நாம் எம்மால் நிகழ்ந்து கொண்டிருக்குது. சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த பாவம் எது? அதுதான் சகோதரர்களே, மற்றவர்கள் நல்லா இருக்கிறத பார்த்து இவரால் தாங்கிக் கொள்ள முடியுதில்லை. மற்றவனுக்கு வசதி வாய்ப்பு கிடைக்குது, நல்ல நிலைமைக்கு வாராரு, அவர பிள்ளைகள் நல்லா படிக்குது, அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து ஒரு வாகனம் எடுக்கிறாரு, ஒரு நல்ல வீடை கட்டுறாரு, ஒரு நல்ல ஆடை அணிகிறாரு, ஒரு நல்ல இதுல முன்னேறும் பொழுதோ இவரால் தாங்க முடியுதில்லை. அவருக்கு அந்த நியாமத்து கிடைக்க கூடாதே, அவரிடமிருந்து இல்லாமல் ஆகணும் என்ற இந்த கெட்ட எண்ணம் இருக்குதே, இந்த பொறாமை இருக்குதே, இது ரொம்பவும் பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பாவம் எம்மால் நிகழ்ந்தால், இந்த பாவம் எம்மால் நிகழ்ந்தால் சொன்னார்கள், அல் ஹஸத் யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நார் அல் ஹதப். எவ்வாறு நெருப்பு விறகு கட்டைய எரிச்சு பொசுக்கி சாம்பலாக்குமோ இதே போன்று இந்த நோய்க்கு ஆளாகிட்டா, இந்த நோய்க்கு பீடிக்கப்பட்டுட்டா, இந்த நோய் எம்மிடம் உண்டாகிட்டா, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட அமால்களை எல்லாம் நாங்க செஞ்ச இபாதத்துகளை எல்லாம் அது அழிச்சுடும். விறகு கட்டைய நெருப்பு எரிச்சு பொசுக்கி சாம்பலாக்குறத போல எங்கட அமல்களை எல்லாம் அழிச்சுடும். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஹதபண்ட வார்த்தைக்கு பதிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஷ்பெண்ட வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஒஷ்பெண்டு சொன்னா வைக்கோலுக்கு சொல்லப்படும். விறகு கட்டையில நெருப்பு பிடிச்சி அது தணலா நெருப்பா அணைஞ்சி அது தணலாக இருந்து தணல் அணைஞ்சி அதுக்கு பிறகுதான் அது சாம்பலாகணும். சாம்பலாகுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா வைக்கோல்ல நெருப்பு பிடிச்சா அப்படி பிடிச்சு கொண்டு வரும் பொழுதே பொசியும் கொண்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஷ்பண்ட வார்த்தையை பயன்படுத்தினாங்கண்டா அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு அவசரமாக எங்கட நன்மைகளை எல்லாம் அழிச்சு விடும் இந்த பாவம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் நாங்க மற்றவங்களை பார்த்து ஏங்கணும்? ஏன் நாங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்படணும்? இது அவர்கள் அவர்களுடைய திறமையால் அடைஞ்சு கொண்டதா? அவர்களுடைய முயற்சியால் அடைஞ்சு கொண்டதா? இல்ல சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தது. ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தது. அவனே குர்ஆன்ல கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, என்ன அவங்க தங்களுக்குள்ள ரஹ்மானுடைய அந்த நியாமத்துகளை பங்கு போட்டு கொள்றாங்களா? அவங்க பங்கு போட்டு எடுத்துக்கொண்டாங்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, துனியால நாங்க ஒவ்வொருத்தருக்கும் யார் எப்படி என்ன மாதிரிலாம் பங்கு போட்டுட்டோம். இவர் யார்? இவர் முதலாளி, இவர் தொழிலாளி, இவருக்கு இத்தனை கடை, இவருக்கு இத்தனை வாகனம், இவர் இப்படி அப்படி, இவ்வளவு காலத்துக்கு இப்படி இருக்கணும், பிறகு இப்படி ஆகணும், இவருக்கு அழகான பிள்ளைகளை கொடுக்கணும், இவர பிள்ளைகள் படிச்சு இப்படி வரணும், இவர் ஆலிம் ஆகணும், ஒரு ஹாஃபிஸ் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு லோயர் ஆகணும். இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்ற நாங்க பங்கு போட்டுட்டோம், முடிஞ்சது. அவன் முடிவு செஞ்சது நடந்து கொண்டிருக்கு. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வரஃபஅனா பாதஹும் ஃபௌக பாதின் தரஜாத், சிலரை விட சிலரை நாங்க மேன்மையாக ஆக்கி வச்சுக்கிறோம், உயர்த்தி வச்சிருக்கிறோம். சிலரை விட சிலர் நாங்க கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறோம். சில விடயங்களால சில விடயங்களை கொடுத்து நாங்க அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா,
சிலருக்கு பணிவிட செய்வதற்காக நாங்கள் இப்படி செஞ்சு வச்சுக்கோம். எல்லாருமே ஒரே நிலைமையில் இருந்தா யார் யாருக்கு வேலை செய்யறது? எல்லாருமே முதலாளியா இருந்தா யாரு தொழிலாளி? எல்லாருமே தொழிலாளியா இருந்தா யாரு பணம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது? சகோதரர்களே, உலகத்தை படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு இந்த உலகத்தை எப்படி இயக்கணும் அவனுக்கு தான் தெரியும். அதனால சகோதரர்களே, இது யாரும் பெருமை அடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, பார்த்து பொறாமப்படுறதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நிலைமைகளை கொடுக்கிறான். எதுக்கு? அவர்கள் அதுல வச்சு சோதிக்கிறதுக்கு. அது அவர்களுடைய சோதனை. ஒவ்வொருத்தருடைய வறுமையும் சோதனை, செல்வமும் சோதனை. குர்ஆன் ரெண்டையும் சோதனை என்று தான் பேசுது. இது ரப்பல் ஆலமீன் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் சோதிக்கிறான். எடுத்து சோதிக்கிறான், கொடுத்து சோதிக்கிறான். இது ஒரு சோதனை. குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அழகா இருக்கலாம், ஆற்றலா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், வசதி வாய்ப்பா இருக்கலாம், சொத்து செல்வமா இருக்கலாம், ஆட்சி அதிகாரமா இருக்கலாம், பட்டம் பதவியா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எதுக்கு தந்திக்கிறோம்? லியப்லுவக்கும், உங்களை சோதிக்கிறதுக்காக. இவைகளை வச்சு நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க? நாங்க வசதி வாய்ப்பை தந்து பெருமை அடிக்கிறீங்களா? என்ன செய்றீங்க? எல்லாம் சோதனை. வறுமையை கொடுத்திக்கிறோம், எடுத்துக்கிறோம், ரப்பை ஏசுறாங்களா, குறை சொல்றாங்களா, என்ன செய்யறாங்க? இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் ரப்பல் ஆலமீன் நிலைமையை உண்டாக்கி இருக்கிறான். அதனால வசதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் பெருமை அடிக்கிறதுக்கும் இல்லை, அதை பார்த்து பொறாமப்படுறதுக்கும் இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் சொல்றா, இதுல நாங்க ஏன் தெரியுமா அப்படி வச்சுக்கிறோம்? சிலருக்கு பணிவிட செய்வதற்காக. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பயங்கரமான பாவம். இந்த பாவம் எங்களால நிகழ ஆரம்பிச்சுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அமல்கள் அழிகிறது மாத்திரமல்ல, இந்த ஹசது கூட இன்னைக்கு எப்படி இருக்கு எங்கட நிலைமை? யாரையும் பார்க்க தேவையில்லை. எங்கட உள்ளத்துல கைய வச்சு பார்த்தா எங்கட உள்ள எங்களோட பேசும். நாங்க ஒவ்வொருத்தரை பத்தி எப்படி எந்த அளவுக்கு பொறாமைகள் எங்கட உள்ளத்துல இருக்கு. சிலர் மீது பொறாமை, அவனுக்கு இருக்கிற நியாமத்து இல்லாம போகும். அவன் கண்ணியமா இருக்க கூடாது, அவனை யாரும் சிறப்பாக்கி பேசக்கூடாது. இவருக்கு பிடிக்குது இல்லை. சில சபைகளை பார்க்கிறேன் தானே, சிலரே கொஞ்சம் பாராட்டி பேசிட்டான், இவர் நல்லமப்பா, இவர் இப்ப தொழுகிறார், இவர் இப்ப சதக்கா கொடுக்கிறார், இவர் இப்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி யாராவது பேசினா அதுல இருந்து ஒருவர் சொல்லுவாரு, ஹஜ்ரத் உங்களுக்கு ஒரு பழைய ஹிஸ்டரியை பார்த்தா விளையும் கொள்ளுங்க, இவர் யாரு? இவர் பழைய ஹிஸ்டரியை பரட்டினா உங்களுக்கு தெரியும் இவர் யார். இதை ஏன் சொல்லணும்? அந்த இடத்துல யாராவது கேட்டாங்களா அவர்கிட்ட வர பழைய ஹிஸ்டரியை? யாரும் கேட்கல. ஏன் இவர் சொல்றாரு? இவரால் தாங்க முடியுது இல்ல, இவர் நல்லவர் என்று சொல்றதை இவரால் தாங்க முடியுது. நாங்கெல்லாம் இருக்கத்தக்க இவங்களை சொல்றாங்களே நல்லவங்களே, இவரை நல்லவர் என்று சொல்றாங்களே, இவரால் தாங்க முடியுது இல்லை. அதனால தான் சொல்றாரு, இவர் பழைய ஹிஸ்டரியை பரட்டி பாருங்க உங்களுக்கு வேலை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிலருடைய பொறாமை அவர்கிட்ட இருக்கிறது இல்லாம போகணும், எனக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு படி கூடி இன்னும் சிலர் பொறாமை எப்படி என்றா, எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, அவன்கிட்ட இல்லாம போயிடும். எனக்கு வசதி வாய்ப்பு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, அவன் இந்த நிலைமையில இருக்க கூடாது, அவன் லொஸ்ட் ஆகணும், அவனுக்கு அப்படி இப்படி நடக்கணும். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இது எவ்வளவு பயங்கரமான பாவம்டா. இந்த மோசமான எண்ணத்தாலதான் வானலோகத்தில் நடந்த முதலாவது பாவமும் இந்த ஹசதால, பூமியில நடந்த முதலாவது பாவமும் இந்த ஹசதால, பொறாமையா. வானலோகத்தில் நடந்த முதலாவது பாவம் என்ன? அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்யும்படி சொன்னான். குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன், எல்லா மலக்குமார்களும் ஆதமுக்கு சுஜூத் செஞ்சார்கள், இல்லா இப்லீஸ். இப்லீஸ் செய்யல. எல்லாருக்கும் தெரியும் ஏன் அவன் செய்யல. அவனை செய்ய தடுத்தது எது? இந்த பொறாமை. என்னை விட ஆதம் பெரிய ஆளாகிறதா? ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பால படைச்சிருக்கிறா, அந்த மண்ணால படைச்ச அந்த ஆதம்க்கு நான் சுஜூத் செய்யறதா? சரி வராது. பொறாமை ஆதம் என்னோட சிறந்தவராகிறதா? இந்த பொறாமை தான், பொறாமையும் பெருமையும் அவனை சுஜூத் செய்ய தடுத்து.
உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் கொலை, பெரும் பாவங்கள் ஒன்று. எதனால நடந்துச்சு? அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளைகளை ஜோடி ஜோடியாக கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை. அந்த நேரத்தில் இந்த நியதி, நானாவோட கிடைச்ச பொம்பளை பிள்ளையை தம்பி முடிக்கணும், தம்பியோட கிடைச்ச பொம்பளை பிள்ளையை நானா முடிக்கணும். இதான் நீதி. தம்பிக்கு திருமணத்துடைய தேவை வந்தது, நானாவோட கிடைச்ச பொம்பளை பிள்ளை அழகான பிள்ளை, தம்பியோட கிடைச்ச பொம்பளை பிள்ளை கொஞ்சம் அழகுல குறைஞ்சது. அப்ப இந்த அழகுல குறைஞ்சதுதான் நானாக்கு வரணும், அழகுல கூடுனது தம்பிக்கு வரும். இவரை முடிச்சு கொடுக்கல, தம்பிக்கு திருமணத்துடைய தேவை வந்தது, நானாட்ட வந்து கேட்டாரு முடிச்சு தாங்க, அவர் முடிச்சு கொடுக்க தயாராக இல்லை. அந்த நேரத்தில் இருந்த முறை யாரு ஹக்கில் இருக்கிறாங்க என்கிறத பார்க்கறதுக்காக மலைக்கு மேலே ஏறி நேர்ச்சை செய்து ஏதாவது பொருளை கொண்டே வச்சா, யாரு ஹக்கில் இருக்கிறாங்களோ அவர்களுடைய நேர்ச்சையை வானத்திலேருந்து நெருப்பு வந்து சுட்டு போடும், எரிச்சுடும். அப்ப விளங்கும் இவரு ஹக்கு, இவருக்கு தான் இது கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல இத பயான் செய்றான். வத்லு அலைஹிம் நபா பனி ஆதம பில் ஹக் இத قربا قربانا فتقبل من احدهما ولم يتقبل من الاخر قال لأقتلنك قال انما يتقبل الله من المتقين لئن بسطت الي لتقتلني ما انا بباسط يدي اليك لأقتلك اني اخاف الله رب العالمين. வத்லு அலைஹி நபா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நடந்ததை நீங்க வாசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் அவருடைய நேர்த்தியை கொண்டே வச்சார், தம்பி நானா கொண்டே வச்சார். தம்பி தன்னடைக்கிற நல்லதை கொண்டே வச்சார், நானா தன்னட்டில் இருக்கிற மோசமானது கொண்டே வச்சார். ரெண்டு பேர்ல ஒருவர் ஆட்டு மந்த வச்சிருந்தார், இன்னும் ஒரு விவசாயியா இருந்தார். தம்பியுடைய நேர்த்தியை வானத்திலேருந்து வந்து நெருப்பு எரிச்சுட்டு இப்ப உறுதியாகிட்டது, தம்பி தான் முடிக்கணும். கேட்டு வந்தார், அப்பையும் முடிக்க ரெடி, முடிச்சு கொடுக்க ரெடி. சொன்னாரு, நானா காலையில அக்துல நானும் கொல்லுவோம் பார்த்து, இதுக்கு மேல கேட்டு வந்தான், இதுக்கு மேல கேட்டு வந்தா நான் கொல்லுவேன். தம்பி சொன்னால நானா நீங்க என்ன அளவில் கையை நீட்டினா என்ன கொலை செஞ்சாலும் நாங்க உங்களை அளவில் கையை கூட நீட்ட மாட்டோம், உங்களின் பக்கம் கையை கூட நான் நீட்ட மாட்டேன். இது ஒன்னையும் பார்க்கல தம்பியை கொண்டு போட்டேன். தம்பிய முதலாவது ஜனாசா பூமியில, முதலாவது ஜனாசா பூமியில. ஜனாசா இருக்கு என்ன செய்யும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபபஅஸ அல்லாஹு குராபா யபஹஸு ஃபில் அர்த் லியுரியஹு கைஃப யுவாரி சவத அஹி. ஒரு ரிவாயத்துல செத்த காகத்தின் அளவில் இன்னொரு காகத்தை அனுப்பப்பட்டதாகவும், இன்னும் ஒரு ரிவாயத்துல ரெண்டு காகம் வந்து சண்டை பிடிச்சி ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொண்டு அந்த காகத்தை மண்ணை தோண்டி இழுத்து போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு. இப்பதான் நானா பார்த்து சொன்னாரு, கால அஜஸ்து அன் நகூன மிஸ்ல ஹாதல் குரா, இந்த காகத்தை விட பலகீனமாக இருந்து கொண்டு இது கூட செய்ய தெரியாது எனக்கு, இப்படி இருந்து கொண்டு நான் இந்த செயலை செஞ்சுட்டேன்னு கவலைப்பட்டேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லது, எதுக்காக இதை சொன்னோம்டா, இதுதான் எதனால நடந்தது? பொறாமையால. இன்றைக்கு நாங்க எத்தனையோ சம்பவங்களை கேள்விப்படுறோம். இவருக்கு பேசி திருமணம் அவங்க கொடுக்கல, முடிச்சு வைக்கல, இவர் சொல்றாரு முடிச்சு காட்டுங்களே பார்ப்போம், வேற யாராருக்கு முடிச்சு வைங்கலும் பார்ப்போம், உங்களோட பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வைங்கலும் பார்ப்போம், நடக்குதான்னு பார்த்து கொள்வோமே. என்னென்னலாம் செய்யறாங்க, நவுது பில்லா, ஷிர்க்குல பேத்து விடுகிறாங்க, செய்வின சூனியம் என்று போறாங்க. இதெல்லாம் எதனால? இன்னைக்கு ஏன் இதை செய்யறாங்க? செய்வின சூனியம், பொறாமை, நல்லா இருக்கக்கூடாது, ஈமான இழக்கிறாங்க. இது லேசான பாவம் இல்லை என்று செய்வினைங்கிறது. அது ஹக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்சாங்க யஹூதிகள். எதனால? பொறாமையால. நபியோட கண்ணியம் கூடிக்கொண்டு போகுதோ, நபியை பின்பற்றக்கூடியவங்க கூடுறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை தாங்கிக் கொள்ள இல்லாம தான் நபிக்கு செய்வினை செஞ்சாங்க. நபியை இல்லாம ஆக்குவோம் என்று சொல்லி செய்வினை வெட்டுறதுக்கு தான் அல்லாஹ் முஅவ்விதத்தைன் சூரா ஃபலக், சூரா ஃபலக் குல் பின்னாஸ் ரெண்டே இறக்கி அல்லாஹ் சூனியத்தை இல்லாம ஆக்கினான். இந்த முடிச்சுகள் ஒவ்வொரு ஆயத்தா ஓதோது அவர்ந்து புகாரில் வரக்கூடிய நீளமான ரிவாய். என்ன சொல்ல வர? பொறாமை. சகோதரர்களை, யாரு இந்த மோசமான செயல் இறங்குவாங்களோ நல்லா விளங்கிக்கோங்க, ஈமான் கலட்டப்படுகிறது. அதுக்குரிய தௌபா, அதுக்குரிய தௌபா அதை இல்லாம ஆக்கிட்டு நாங்க செஞ்சு யாரு கஷ்டப்பட்டாங்களோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான்.
அவங்க மன்னிச்சா எல்லாம் மன்னிப்பான். சிலர் பொறாமையாலே அவங்களோட ஹசதாலே சும்மா செஞ்சு பார்ப்பவருக்கு படுதான். இவர் நல்லாயிட்டு போற, இவரை எல்லாரும் மதிக்கிறாங்க, இவரை பத்தி பாராட்டுறாங்க, இவரை மிச்சம் பேசுறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடி, அல்லாஹ் மன்னிக்கணும். பயங்கரமான பாவம் கொலைக்கு கொண்டு போய் விடும். இன்னைக்கு நடக்குது. இப்படியான மோசமான அநியாயங்களை கொண்டு சேர்க்கும். அதனால அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். நல்லதை பார்க்கிறோமா சொல்லுங்க, மாஷா அல்லாஹ்னு சொல்லுங்க, தபாரக் அல்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறானே, அம் யஹ்சுதூன الناس அலா மா ஆதாஹுமுல்லாஹ் மின் ஃபضله. அல்லாஹ் கேக்குறா, ஏன் எங்கட பாஷையில தர்ஜுமா செய்றேன்டா, ஏன் இவங்க அவங்கள பார்த்து ஏங்கி சாகுறாங்க, ஏன் இவங்க அவங்கள பார்த்து பொறாமைப்படுறாங்க, நாங்க அவர்களுக்கு கொடுத்ததை பார்த்து ஏன் இவங்க ஏங்குறாங்க, ஏன் நீங்க ஏங்குறீங்க, இது நாங்க அவங்களுக்கு கொடுத்தது. யாரிடத்துல இந்த நோய் இருக்குமோ, இந்த பொறாமை, இந்த மோசமான குணம் யார்கிட்ட இருக்குமோ நல்லா விளங்கி கொள்ளணும். அவங்க சொல்லாம சொல்றாங்க, ரப்ப குறை காண்றாங்க. யா அல்லாஹ், நீ எடுத்த முடிவு தவறு, நீ எடுத்த முடிவு தவறு என்று சொல்லாம சொல்றாங்க. நீ கொடுத்திக்க கூடாது, நீ இவருக்கு இப்படி அழகான பிள்ளையை கொடுத்திக்க கூடாது, இவருக்கு இப்படி கெட்டிக்கார பிள்ளையை கொடுத்திக்க கூடாது, இவருக்கு நீ இப்படி வசதி வாய்ப்பை கொடுத்திக்க கூடாது, இவருக்கு நீ வாகனத்தை வீடு வாசல கொடுத்திக்க கூடாது, நீ கொடுத்தது தவறு. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் மீது குறை காண்றாங்க இந்த பொறாமை பிடிச்சவங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மாஜாவுடைய ரிவாயத், நீங்க நல்லதை பார்க்கறீங்களா, நல்ல காரியங்களை பார்க்கறீங்களா, மனதுக்கு சந்தோஷமான விஷயங்களை பார்க்கறீங்களா, ஓதுங்க துஆவை, அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமதிஹி தத்திமு ஸாலிஹாத், அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமதிஹி தத்திமு ஸாலிஹாத். அல்லாஹ்க்கே எல்லா புகழும். நல்ல காரியங்களை எல்லாம் பூர்த்தி செய்து வச்ச ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும். அவன் தான் இதை பூர்த்தி செஞ்சு வச்சான், அவன் தான் இதை கொடுத்தான், அவன் தான் வசதி வாய்ப்பை கொடுத்தான். இதை ஏங்கி சாகிறதுக்கு ஒன்றும் இல்லை, பொறாமப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்வினை செய்ய போறதுக்கு ஒன்றும் இல்லை. இது அவரை கெட்டித்தனத்தால கிடைச்சது இல்லை, முயற்சியால கிடைக்கிறதாக இருந்தா இந்த வசதி வாய்ப்புகள், சொத்து செல்வங்கள் எல்லாம் தனி முயற்சியால கிடைக்கிறதா இருந்தா சகோதரர்களே, வசதி வாய்ப்போடு இருக்கிறவர்களை விட சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதை விட சிலர் முயற்சி செஞ்சுக்கிறாங்க. தான் செல்வந்தன் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டிக்கிறாங்க, பாடுபட்டிக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த நிலைமையில இருக்கிறாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. யாரு கொடுத்தது? இது ரப்புல் ஆலமீன் கொடுத்தது சகோதரர்களே. அல்லாஹ் எடுத்த முடிவு. எங்கட கட்டித்தனம் இல்லை, அவர்களோட கட்டித்தனத்தில் அழகான பிள்ளையை பெறையில. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பொறாமை கூடும் பொழுதோ பொறாமையாலையும் வரும் இல்ல, பொறாமை இல்லை. ஆனா இந்த கண்ணால சிலரை தீங்கிறாங்க, கண்ணாலே திண்டு போட்டுறாங்க. சொன்னாங்க ஒத்தக்குள் ஐன், சொன்னாங்க கண் திருஷ்டிய பயந்துக்கோங்க. அது எவ்வளவு பயங்கரமானதுண்டா, அதாவது ஹிலகஃபில் கபர், அது உங்களை கொண்டு கபர்ல கொண்டே வச்சிரும். வெகு சீக்கிரம், வெகு சீக்கிரம் கபர்ல கொண்டே வச்சிரும். ஒட்டகத்தை சட்டியில போட்டுரும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்து ஏங்கினா நோயில விழுந்து, கஷ்டத்துல விழுந்து, சிரமத்துல விழுந்து கட்டிலுக்கு ஆயா அப்படி ஆயிடுவார், கண் பொல்லாது. சொன்னாங்க பயந்துக்கோங்க கண் திருஷ்டியை, கண்ணால யாரும் தின்ன போகாதீங்க. சிலர் பொறாமை இல்லை, ஆனா தாங்கிக் கொள்ள பார்த்து இல்லாம போகணும், அது இதெல்லாம் இல்லை, அந்த எண்ணமெல்லாம் இல்லை, கண்ணாலே ஏங்குறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்வனை செஞ்சு பார்த்தாங்க, அல்லாஹ் பாதுகாத்தான் கொள்றதுக்கு. யஹூதிகள், அதே யஹூதிகள் திட்டம் தீட்டினாங்க. அடுத்த கட்டம், கண்ணாலே நபியை திம்போம், கண்ணால பார்த்து நபியை படுக்கையில போடுவோம். இதுக்கு பிளான் பண்ணி, அந்த காலத்தில் ஒருவன் இருந்தா அவன் உண்ட பார்த்து கண்ணால பார்த்து ஏங்குனான்டா, அப்படி அந்த மரம் பட்டு போய்த்துரும். அந்த மரம் பட்டு போய்த்து, மரத்தை பார்த்து ஏங்கிடா, அவர் பேரிச்ச பழ மரத்தை பார்த்து ஏங்கினானா மரம் பட்டு போயிடும். ஒட்டகத்தை பார்த்து ஏங்கினான ஒட்டகம் செத்து மடிஞ்சிரும். இப்படியாப்பட்ட ஒருவனை பிடிச்சி ஒரு அறையில போட்டு மூடி வச்சாங்க. சாப்பாடு ஒன்றும் கொடுக்காம அடைச்சி வச்சுட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரத்தை பார்த்து திறந்து விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா உடுத்தி கொண்டு நல்லா நடந்துட்டு வருவாங்க.
இதை கண்ணால பார்த்து ஏங்குவான், அதோட நபி படுக்கைக்கு ஆயிடுவான். இப்படி சரி நபியை கபருக்கு அனுப்பிவிட்டுரும் அவசரம். ஏன்னா நபியில கண்ணியம் கூடிக்கொண்டு போகுது. நபியை பின்பற்றக்கூடியவங்க கூடுறாங்க, நபியை மதிக்கக்கூடியவங்க கூடுறாங்க. இவர் இருந்தா இது கூடிக்கொண்டே போகும். இது இல்லாமக்கொண்டு இவரை இல்லாமக்கணும், இதை இல்லாமக்கணும்டா இவரை இல்லாமக்கணும். இதுக்காக இந்த திட்டம் தீட்டினாங்க. தீட்டி அதே மாதிரி அவரை அடைச்சி வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரம் பார்த்து திறந்து விடுறாங்க. அல்லாஹ் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பிட்டான். இந்த ஆயத்தை கொடுத்து சூரா கலமுடைய கடைசி ஆயத், وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونَ. நபியே நாயகமே, இவனால் உங்களை கண்ணாலே இந்த உலகத்திலிருந்து சறுக்கூட பார்க்கிறாங்க, உங்களை கண்ணாலே இந்த உலகத்திலிருந்து இல்லாம கூட எத்தனிக்கிறார்கள். என்ன இந்த ஆயத்தை இறங்கின பொழுதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டாங்க. உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, இந்த ஆயத்தை ஓதுனதால் அந்த கண் திருஷ்டி தாக்க இல்லை. யார் இதை ஓதிக்கொள்வார்களோ அவர்கள் கண் திருஷ்டி என்று அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கண் திருஷ்டி என்று பாதுகாப்பு கிடைக்கும். அவ்வளோ கண் கொள்ளாது. அதனால கண்ணால பார்த்து யாரும் எங்க நல்லதை பார்க்குறீங்க துவா ஓதுங்க, அவருக்கு பரக்கத்துக்காக துவா செய்யுங்க. மாஜா ரிவாயத், ஒருத்தர் ஒரு பயணத்திலேருந்து வந்திருக்காங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி ஒரு இடத்துல போய் குளிக்கிறாங்க. ஒரு வாட்ட சாட்டமான அழகான சஹாபி, இவர் குளிச்சு கொண்டிருக்கிறத இன்னும் ஒரு சஹாபி பார்த்து அப்படி கடந்து போனதுதான் தாமதம், இவர் அப்படியே கீழே விழுந்துட்டார், மயங்கி கீழே விழுந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இந்த செய்தி சொல்லப்பட்டு இப்படிதான் குளிச்சு கொண்டுட்டாரு, இன்னவர் கடந்து போனார், இவர் விழுந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூட்டி வர சொன்னாங்க. கூட்டி வர சொல்லி எங்கட பாசையில கேட்கிறேன்டா, ஏ அப்பா நீ கண்ணால தின்ன பாக்குறாய், ஏன் கண்ணால திங்கிறாய் என்று கேட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொண்டு சொல்லி பார்த்து ஏங்கினாரு. அவரை கழுகி அந்த தண்ணியை எடுத்து மயக்கமுட்டோருக்கு மேல தெளிச்சு விட்டாங்க, அவரை எழுப்பிட்டார். இதுக்குரிய மருந்து இதுதான். அதனால முன்னால் உள்ள பழைய ஆலிம்கள் ஓதி பார்த்து விடுங்க என்று சொன்னா சொல்லுவாங்க, ஹவுல் தண்ணி கொஞ்சம் எடுத்துவாங்கம்மா. அது என்னத்துக்கு ஹவுல் தண்ணி கேட்கிறார் அவர்? ஏன் கேட்டாருண்டா, சில வேலை அந்த ஊர்ல இருக்கிறக்கூடிய வந்து ஒழு எடுத்துப்பான், கை கால் முகம் பட்டிக்கும், அப்படி சரி எடுத்து கழுவு விட்டுரும். இந்த ஹதீஸை வச்சு தான் அவங்க அப்படி சொன்னாங்க. திரும்ப அவர் எழுப்பிட்டார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கண் திருஷ்டி உண்மை. இதுக்கு தாக்கப்பட்ட வரக்கூடிய அடையாளங்களையும் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. கண் திருஷ்டிக்கு தாக்கப்பட்ட தலைவலி வேற வேற இதுகளாலையும் வரும், இதாலையும் வரும், மூட்டு மூட்டாக வலிக்கும். கண் திருஷ்டிக்கு ஆளானா மூட்டுகள் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் ரொம்பவும் கஷ்டப்படுவார். அதனால இப்படியாப்பட்ட பாவங்கள் எங்களை அறியாம எங்களோட நன்மையெல்லாம் தொலைச்சி விட்டுரும். கஷ்டப்படுற ரமதான்ல செஞ்ச அமல்கள், அமல்லே ஏத்திகாப், ஹரத்தில் இருந்தது, குர்ஆன் திலாவத், சதகா, தான தர்மங்கள், இவைகள் எல்லாம் இந்த பொறாமையால அழிஞ்சு போறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிரும். அல்லாஹ் பாதுகாப்பு. அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடணும். இந்த நோயில இருக்கு ஒவ்வொருவரும் பாதுகாப்பு தேடணும். நாங்க யாரையும் பார்த்து ஏங்கவும் கூடாது, கண்ணாலையும் தின்ன போக கூடாது. நல்லதை பார்க்கிறோமா துவா ஓதுவோம். நாங்களும் யாருடைய கண்ணும் படாம இருக்கிறதுக்காக காலை மாலையில் இருக்கக்கூடிய அவுராதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. யாரே காலையில மாலையில 3 விடுத்தம் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் 3 விடுத்தம் ஓதிக்கொள்வார்களோ அவர்களுக்கு யக்கீனோட நம்பிக்கையோட ஓதுனா எந்த தீங்குகளும் அவர்களுக்கு தீங்கிழைக்காது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கெடுதியும் உண்டாகாது அவர்களுக்கு. தேமாய வயக்காதுல்லதின கஃபரு லா யுஸ்ரிபூன கபி அப்சாரிஹிம், இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டா கண் திருஷ்டி படாது. இதுமா பிஸ்மில்லாஹில் லதி லா யதுரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். காலை மாலையில் ஓதிக்கொண்டா எந்த உண்டாலும் இவருக்கு கெடுதிகள் உண்டா. நாங்க எங்களுக்குரிய பாதுகாப்பை இந்த சுன்னத்தான முறையில ஹதீஸ்ல சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் செய்து கொள்வோம்டா மற்றவருடைய கண் எங்களுக்கு படாது. இதே போல எங்களால தாங்கிக் கொள்ள இல்லாத நிலைமைகள் வருகிறது, உள்ளம் ஏங்க பாக்குதா, உள்ளத்துக்கு சொல்லணும், நீ பார்த்து ஏங்காதே, இது அவர இல்ல, அல்லாஹ் கொடுத்தது, மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் நாள் உணர்ந்து அவருக்கு துஆ செய்யுங்க.
அவருக்கு நல்ல நிலைமை உண்டாகணும், அவருக்கு கிடைச்சு கொடுத்த சொத்து செல்வங்களை இவர் சொர்க்கத்துக்கு பேதி சேரணும், இவர் நல்ல வழியில செலவழிக்கணும், இவர் நல்லா இருக்கணும். சகோதரர்களை இவ்வாறு துவா செஞ்சா நன்மை, நல்லதை கண்டு துவா செஞ்சா நன்மை. ஏங்கிட்டு மாத்திரம் போவோம்டா செஞ்ச நன்மை அழிஞ்சிடும். இதுதான் சுருக்கம். பார்த்து துவா ஓதுனா அதுக்கு நன்மை கிடைக்கும். இல்ல ஏங்கிட்டு மாத்திரம் போனோம், கண்பட்டுட்டு மாத்திரம் போனோம், இருக்கிற நன்மை அழிஞ்சிரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமல்கள் செய்யறது லேசி, அமலை பாதுகாக்கிறது கஷ்டம். அமல் செய்யறது லேசி, குர்ஆன் ஓதுறது லேசி, கியாமுல் லைல் தொழுறது லேசி, ஹஜ் உம்ரா செய்யறது லேசி. ஆனா செஞ்ச அமல அந்த நன்மையை மௌத்து வரையும் பாதுகாக்கணும். அப்பதான் நான் பாக்கியசாலி. இல்ல இருக்கக்கூடிய காலத்துல அழிச்சிட்டோம்டா ஆகிரத்துல எந்த நன்மையும் இல்லாம தான் நாங்க நாளைக்கு ரப்ப சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட பாவத்திலிருந்து எம்மையும் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படியாப்பட்டவர்களுடைய கண்களிலிருந்தும் பொறாமைகள் இருந்தும் அல்லாஹ் எம்மையும் எமது சந்ததிகளையும் பூரா உம்மத்தையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் எங்க அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்க தாயந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி தருவாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக, அனர்த்தங்கள் ஆபத்துகள் விபத்துகள் என்று பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக, அனைத்து இடங்களையும் முஸ்லீம்களை கண்ணியமாக வாழ்வதற்கு உதவி செய்வாயாக. எங்களுடைய உயிர்களை உடைமைகளை சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கண் திருஷ்டியிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, செய்வின சூனியங்கள் பொறாமக்காடு பொறாமைகளிலிருந்து பாதுகாப்பாயாக, அநியாயக்காடு அநியாயங்களிலிருந்து பாதுகாப்பாயாக, மோசடிக்காடு மோசடிகளிலிருந்து பாதுகாப்பாயாக, சூழ்ச்சிக்காடு சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எல்லா விதமான கெடுதிகள் இருந்தும் எங்களையும் எங்களோட சந்ததிகளையும் பூரா உம்மத்தையும் பாதுகாப்பாயாக. எங்களோட முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. அமல்கள் செய்து நல்ல அமல்கள் அதிகமாக ஈடுபட்டு அந்த அமல்களை பாதுகாக்கக்கூடிய நல்மக்களாக எம்மை ஆக்கி அருள்வாயாக. கடைசி தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில நபிமார்கள் சித்திகீங்கள் ஷுஹதாக்களோட வீட்டிற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.